வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிற நடவடிக்கையில உண்டான பிளாஸ்டிக் பாவனையை தடை செய்கிற ஒரு நடவடிக்கை தொடர்பான கருத்தரங்கு இன்றைக்கு மலர்மூல அபிவிருத்தி அமையத்தின் தலைமை காரியத்தில் நடைபெற்றது. அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் பிளாஸ்டிக் பற்றிய ஒரு தேடல். நாகரீகம் விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மனித இனம் பல்வேறு துறைகளில் புது வளர்ச்சியை அடைந்து வந்துள்ளது. இம்முயற்சிகளில் அடுத்த கட்டமாக 1856ஆம் ஆண்டு லண்டனைச் சேர்ந்த அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் முதலில் பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்தார். மருத்துவம், வணிகம், அறிவியல் என அனைத்து துறைகளிலும் மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் பொருட்களில் பிளாஸ்டிக் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இன்று நாம் எழுதும் பேனா முதல் வானில் பறக்கும் விமானம் வரை பிளாஸ்டிக்கின் ஆதிக்கமே தழைத்தோங்கியுள்ளது. இதில் ஒரு பாதகமான செயற்பாடு என்னவென்றால், ஒவ்வொரு பொருட்களின் கண்டுபிடிப்புக்கு பின்பும் அப்பொருட்களின் பயன்பாட்டுக்கு பின்பும் ஒரு தீய விளைவை மனித இனம் இப்பூமிக்கு கொடுத்து கொண்டே வந்துள்ளது. இலங்கையில இவ்வளவு சனத்தொகை இருக்குதானே அப்படின்னு 2 கோடி கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 2 கோடி பேர் நாங்கள் இலங்கையில இருக்கிறோம் வைப்போம். இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய 2 கோடி பேருமே ஒரு நாளைக்கு வெளியில போற மட்டும் வைப்போம். வெளியில போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த தண்ணி போத்துல எல்லாத்தையும் எறிகிறாங்க. பெரும்பாலும் வீதிகள்ல தான் போட்டு வர, வீதிகள் பொது இடங்கள்ல போட்டு வர போறோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு கோடி பிளாஸ்டிக் வெளியில போகுது? 2 கோடி பிளாஸ்டிக் வெளியில போகுது என்ன? பட் நாங்கள் நினைக்கிறது, நான் ஒரு தனி ஒரு ஆள் தானே, நான் போட்டா என்ன, நான் வெளியில வீசிட்டு வந்தா என்ன அப்படின்றத நாங்கள் தனியாக நினைக்கிறது. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் பொருளில் வெளியில எரிஞ்சிட்டு வந்தா ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நாங்கள் எனக்கு எரிஞ்சிட்டு வரோம்னு சொன்னால் 2 கோடி பிளாஸ்டிக் ஒரு நாளைக்கு வெளியில போகுது என்ன? எங்களோட இலங்கை அளவில் பார்க்க. அப்ப இதே உலக அளவில் பார்க்க எவ்வளவு கோடி பிளாஸ்டிக் வெளியில போகுது? இவ்விளைவின் பிரதிபலனாக மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், காட்டில் வாழும் உயிரினங்கள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்கள் போன்றன மிகவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இந்த மாதிரியான நோய்கள் எங்களுக்கு உருவாகும். புற்றுநோய் என்றது உருவாகும். புற்றுநோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கூட இல்லை. இப்ப எதிர்காலத்துல மருந்தே இல்லாத ஒரு நோய்க்கு தான் நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியாம ஆளாகி கொண்டு வரோமே. அப்ப எங்கட சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய போயினாங்க? சின்ன வயசுல இருந்தே என்னத்த ஒரு பழக்கத்துக்கு வர போயினாங்க? இந்த பிளாஸ்டிக்ல அதிகமா பயன்படுத்த போயினமே. அந்த அதிகமா பிளாஸ்டிக்ல தண்ணி குடிக்கிறத அதிகமா அவங்க பழக போறாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க பழகி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல அவங்க கட்டாயமா பிளாஸ்டிக்கால ஏற்படக்கூடிய நோய்கள் சம்பந்தமான நோய்களுக்கு கட்டாயம் பாதிக்கப்படுவாங்களே. கேன்சர் வரும்னு சொல்லப்படுது. கேன்சர்ன்றது மிக மிக கொடிய நோய். எங்களோட பிரதேசங்களையே கட்டாயம் உங்களோட பிரதேசங்கள யாரும் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் உறந்துருப்பாங்க. இல்லாட்டி கேன்சர் நோய் வந்தவங்க இருப்பாங்க. சின்ன வயசுல கூட சின்ன வயசுல எல்லாம் தெரியுமா கேன்சர் டைம்? கேன்சர் நேரம் எனக்கே தெரியாது சின்ன வயசுல. இப்ப நாங்கள் இப்ப கேன்சர் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா எங்களோட பிரதேசங்கள்ல நிறைய பேருக்கு வருது. அப்ப எதிர்காலத்துல இது எங்களுக்கும் வரக்கூடாது, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது, எங்களோட சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் முதல் புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்துல மற்றவர்களுக்கும் போய் சொல்லணும். என்ன சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியும் இந்த விஷயம், இப்படி ஒரு விஷயம் இருக்காங்க. இப்ப கடலுக்கு போகக்கூடிய பிளாஸ்டிக் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லுங்க. பல உயிரினங்களுக்கு பிளாஸ்டிக்கை சாப்பிடலாமா இல்லையான்றது தெரியாது. இப்ப திமிங்கலங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்ப தெரியாமல் பிளாஸ்டிக்கை சாப்பிடுது. இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா கடல்ல மிதக்கக்கூடிய பிளாஸ்டிக்ல இப்ப நீங்கள் ஒரு 100 பிளாஸ்டிக்கை கடல்ல கொண்டு போய் போடுறீங்கன்னு சொன்னா 99 போக மாட்டேது சொல்லப்படுது. 99 பிளாஸ்டிக் அடியில போய் மூழ்கிடும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் அப்படின்றதா மேல மிதக்க போகுது. அப்ப இப்ப சொல்லப்படுறது உலகத்துல சில நாடுகளுடைய பரப்பளவுக்கு சமனான பிளாஸ்டிக் கழிவு கடலுக்கு மேல மிதந்து கொண்டிருக்குதான். இதற்கு மூல காரணமாக அமைவது நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக்குகளை முறையாக மீள் சுழற்சிக்கு அனுப்பாமல்
அனாதரவாக வீசிவிட்டு செல்வதாலேயே இப்பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகின்றது. அப்ப இதுல இருந்து நாங்கள் எங்கட எங்கட சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கணும், எங்களையும் பாதுகாக்கணும். என்ன வழிமுறைக்கு போவோம்? இதை வந்து எங்களோட பயன்பாட்டை நாங்கள் குறைக்கணும். என்ன பிளாஸ்டிக்கை வந்து எரிக்கலாமா? எரிக்க கூடாது. சூழல் மாசடையும், அதோட சுவாசத்துக்கு முன்னு கூடாது. அப்ப வந்து தாக்கலாமா? புதைக்கலாமா? புதைக்கலாமா? உண்மையா புதைக்க கூடாது. சரி, நமக்குள்ளே மறுபடி போகுது. நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை, அதாவது நாங்கள் அப்புறப்படுத்தி கழிச்சு எறியக்கூடிய ஒரு பொருள் வந்து எதிர்காலத்துல வந்து எங்கட சந்ததியினருக்கு தான் திருப்பி அதோட பெரிய பாதிப்பா வரப்போகுதுன்னு. அதை விட கடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த பருவநிலை மாறைகளை, காற்று மாறைகளை வந்து திருப்பி கரைக்குதான் கொண்டு வந்து சேர்றோம். அதை வந்து திருப்பி எடுக்கிறது, திருப்பி வந்து நாங்கள் அது சேகரிக்கிறது, நாங்கள் சேகரிச்சு ரீசைக்கிள் பண்றது, ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறோம் திருப்பி. அப்ப திருப்பி இவ்வாறான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு காரணம் நாங்கள் இதை வந்து நிப்பாட்டணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக்கை இப்ப பிளாஸ்டிக் பாவனையை குறைக்கலாம். அதோட நாங்க பிளாஸ்டிக்கை வந்து முறையா ரீசைக்கிள் பண்ணணும், என்ன முறையா அகற்றணும் பண்றதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மரணச் சடங்குகள், திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், கலை நிகழ்வுகள் போன்றவற்றில் நாம் என்ன செய்கிறோம் என நாமே எண்ணி பார்க்க முடியும். அப்ப இதை தவிர்க்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? அந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளை வெளியில எறியாமல் வீட்டை கொண்டு வரலாமா இல்லையா? ஒரு வருஷத்துல 365 நாள்ல எவ்வளவு கோடி பிளாஸ்டிக் வெளியில போறத தடுக்கலாமா? எவ்வளவோ கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் வெளியில போறத தடுக்கலாம். அப்ப நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உலகத்துல பெரிய மாற்றங்களை கண்டிப்பா கொண்டு வரும். இப்பிளாஸ்டிக்குகள் உக்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என தெரிந்தும் தினசரி வாழ்க்கையில் மக்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இதனை பயன்படுத்தி வருகின்றனர். புதைக்க கூடாது. உண்மையா பிளாஸ்டிக்கை புதைச்சிங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக் வந்து உப்புறதுக்கு எவ்வளவு வருஷம் இல்லை? 400-500 வருஷம் வந்து செல்லும்னு சொல்லப்படுது. குறைஞ்சது வந்து 500 வருஷங்கள் வந்து ஒரு மண்ணுக்குள்ள பிளாஸ்டிக் இருக்க போதுன்னு சொன்னா அவ்வளவு எங்கட தலைமுறைகள் வந்து எவ்வளவு அதுக்குள்ள வாழ போயினோமே. அந்த பிளாஸ்டிக்கும் அதை விட வந்து எங்களுடைய மண்ணுண்ட வளத்தையும் குன்ற செய்து. இப்பயே வந்து நாங்கள் எதுக்கு எந்த நாடுகளுக்கு நம்பி இருக்கிறோம்? அரிசிக்கு வெளிநாடுகள்ல இருந்தா அரிசி இறக்குமதி செய்யணும் வாரம். இப்போ எங்களுடைய மண் வளமும் எதிர்காலத்துல குன்று போயிடுமே. அந்த எந்த ஒரு தாவரங்களும் வளர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். இப்போ பிளாஸ்டிக்கை வந்து தாக்குறது வந்து தாக்கக்கூடாது. தாக்கலாம்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, தாக்கக்கூடாது. இப்ப என்ன எங்கடைய ஆக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த வீட்டின் நிலங்களை வந்து நிரப்புறதுக்கு பிளாஸ்டிக்கை கீழே போட்டுட்டு மேல மண்ணால மூடி விடுறது. இதை வந்து நடந்தது இருக்கு. அவங்க பகுதியில் யாராவது இங்க செய்திருக்கிறீங்க? இது வந்து நடக்கிறது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து அதிகமா இந்த ஹோட்டல்கள் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் போத்துல எல்லாம் கொண்டு வந்து கீழே நிலத்துக்குள்ள போட்டு விட்டு அதை வந்து மண்ணால மூடி விடுறது. லேண்ட் ஃபில்லிங்கா வந்து அப்படி செய்கிறாங்க. அதுவும் செய்யலாமான்னா கட்டாயமா செய்யக்கூடாது. இப்போ எங்கட அது மண் வளம் வந்து சுத்தமா வேற ஒரு தாவரங்கள் வர முடியாத சூழ்நிலைக்கு அந்த மண் வளம் போயிடும். அதை விட எவ்வளவு காலம் முக்கியமாக இதுலயே இருக்க போதுன்னு. இதற்கு மாற்று வழி என்ன என நாம் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அப்ப நாங்கள்லாம் முதல்ல ஒரு மாற்றத்துக்கு நாங்கள்லாம் வரணும். சில வீடுகள்ல வந்து இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பேப்பர் பேக் இருக்குல்ல, பேப்பரை வந்து மட்டும் எடுத்து பேப்பர் பேக் ஆகி அதை வந்து கடைகளுக்கு குடிக்கணும். ஒரு விலைக்கு 5 ரூபா 10 ரூபா அப்படின்ற விலைக்கு வந்து கடையை குடிக்கணும். இருந்து வந்து பேப்பரை இறக்கி இங்க பேப்பரை வந்து ஒரு பேக் ஆகி வந்து ஒரு விலைக்கு வித்து கொண்டு வைக்கணும். அது ஒரு சின்ன ஒரு பிசினஸ். வீட்டை இருந்து இல்ல பெண்களாலையும் வந்து செய்யலுமே, அவன் ஒரு பிசினஸ் செய்யணும். அப்படியான சில மாட்டு வழிகள் எல்லா கடைகள்லயும் இருக்கும். எல்லா கடைகள்லயும் வந்து காகித பைகள் கிடைக்கும்னு சொன்னா நாங்கள் பிளாஸ்டிக் வந்து வாங்க மாட்டோமே. வாங்கலாம்னு சொன்னா அதுக்கு வந்து எப்படி எல்லாருமே வந்து அப்படியான ஒரு பிசினஸ் வந்து எங்க நாட்டுல அதிகமா நடைபெற்றாதான் அது வந்து சாத்தியமாகும். சாதாரணமா வந்து சாத்தியமாகாது. மற்றபடி நாங்க பாவிக்கணும்னு சொன்னா ஓலப்பைகள் தான் எங்களோட பகுதிகள் அதிகமா கிடைக்கும். இப்ப சிங்களவர்களை பொறுத்த மட்டும் இந்த பனையோடு சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்துறது அவங்க. நாங்கள் வந்து எங்கட பகுதியில வந்து எங்கட யாழ்ப்பாணத்துக்கு வந்து பனை மரம் ஒரு அடையாளமா இருந்தாலும் நாங்களே வந்து பாவிக்கிறீர்கள் அதுல இருந்து வர பொருட்களை. நாங்களும் வந்து அதுகளை பாவிக்க பழகணும். கட்டாயம் நாங்க மாறித்தான் ஆகணும். என்ன ஆனால் இதனை எதிர்த்து உலகெங்கும் ஒரு எதிர்ப்பு குரல் ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என ஒரு கூட்டம் போட்டு பேசுவதும், கொடி பிடித்து போராடுவதும்
100% வெற்றியை தருகின்றதா என்றால் அது பெருங்கேள்விக்குறியே. இலங்கையில் சுகாதாரத்துறையினர், கல்வித்துறையினர், வணிகத்துறையினர், மாவட்ட மற்றும் மாகாண செயலகங்கள், நிறுவனங்கள் உட்பட பலதரப்பட்டோர் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் ஜெனதாக்சன் என்ற நிறுவனமும் ப்ளூ கேப் புரொஜெக்டின் ஊடாக இலங்கையில் 15 மாவட்டங்களில் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை செய்து வருகின்றனர். இன்றைக்கு இந்த பொலித்தீன் பாவனையை தடை செய்யறது பற்றி ஒரு கருத்தரங்கு இங்கே நடந்தது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரயோசனமா இருந்ததா? பிரயோசனமாக இருந்தது. ஏன்னா இதை பற்றிய மக்கள் விளைவுகளோ பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததால் இந்த பின் விளைவுகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அந்த பொலித்தீன் பாவனையிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தரங்கு நடைபெற்றது. இதனூடாக இந்த கருத்தரங்கை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. அதை மாதிரி நாங்களும் அந்த பொலித்தீன் பாவனையிலிருந்து விலக வேண்டும் என்று தீர்மானம். இதை என்ன செய்தா நடவடிக்கைகளை செய்தா இந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் பொலித்தீனாலே ஏற்படுற அந்த மாசுபாட குறைக்கலாம் நினைக்கிறீங்க? மற்றது மக்கள் இந்த பொலித்தீன் பாவனையை அவைக்கு ஒரு விழிப்பூட்டு செயற்பாடுகளினூடாக குறைக்கலாம். மற்றது இதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முதல்ல மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக இந்த பொலித்தீன் பாவனையை முற்றாக தடை செய்யலாம். நாங்களே இப்போ பழக்கப்பட்டுட்டோம். பொலித்தீனை பாவிச்சு எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டுட்டோம். திடீரென்னு சொன்னாலும் எங்களாலையும் தங்கனே நிப்பாட்டில அரசாங்கம் அதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்ய நாங்க அதை பாவிக்க இது இந்த பாவனையை குறைக்கணும். அதனூடாக அதுக்குரிய மாற்று அந்த பொலித்தீன் பாவனையில இருக்கிறார்கள் அதுக்குரிய வாழ்வாதாரத்தை நம்பி இருப்பாங்க. அப்ப அதுக்குரிய மாற்றீடு அவங்களுக்கு கொண்டு செய்து கொடுத்தாதான் அவங்களும் தங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு செல்ல முடியும். நாங்க ஒரு மாற்று வழியை செய்துதான் இதை இல்லாம யார் என்ன வேலை திட்டங்களை செய்தாலும் மக்களாகிய நாம் விழிப்படைந்தால் மட்டுமே பிளாஸ்டிக் ஒழிப்பு நடவடிக்கையில் வெற்றியடைய முடியும். இன்றிலிருந்து எமக்கும் எமது வருங்கால சந்ததியினருக்கும் பிளாஸ்டிக் இல்லாத ஓர் பாதுகாப்பான உலகை விட்டு செல்வோமாக. இதுவரை பார்த்த காணொலியிலிருந்து நீங்க விளங்கி இருப்பீங்க இந்த சூழல் பிளாஸ்டிக் பாவனையால எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கின்றத. இன்றிலிருந்து நீங்க என்ன செய்யணும்னா பிளாஸ்டிக் பாவனையை குறைச்சு எதிர்கால சந்ததிக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். மீண்டும் அடுத்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எஃப்னா அரசு.